அவமானங்கள், தோல்விகள் இது எல்லாமே நம்மளை தொடரும் பொழுது வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாயிடும். நம்மளுக்குள்ள ஒரு வெறுப்புணர்ச்சி, ஒரு கோபம் இது எல்லாமே நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சந்தோஷம்ன்றதே இருக்காது. இந்த அவமானங்கள், தோல்விகள் யார்கிட்டருந்து வரும்? நம்மளை பிடிக்காதவங்ககிட்ட இருந்து, நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்ட இருந்து, இல்லை நம்மளுக்கு மேலே இருக்கவங்ககிட்ட இருந்து எப்போனாலும் இது நடக்கலாம். இந்த அவமானங்கள், தோல்விகள் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? அதை எப்படி வென்று உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான மனநிலையோட தொடர்வது எப்படி அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஒரு லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் இந்த அமெரிக்காவில் நிறைய பேர் இப்போ இந்த வீக்கெண்ட் எப்படா வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு நாடுகளில் இருந்தாலும் வீக்கெண்ட் வந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக வீக்கெண்டை நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ஓவர்வீமிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க, இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட் முழுக்க ஃப்ரீயாக உங்களுக்காக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் நிறைய பீப்புளை ரீச் பண்ண முடியும். இது என்னோடய ஃப்ரீ டைமில் பண்ணுறதுனால இதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் எனக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. என்னோடய பேஷன், என்னோடய சந்தோஷம் நீங்கள் கேட்கும் போது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுத்தும் பொழுது எல்லாமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும், என்னோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஸோ நீங்கள் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை ஃபாலோ பண்ணலாம், இல்லை கனெக்ட் பண்ணலாம், இல்லை உங்களோட மெசேஜை சென்ட் பண்ணலாம். இந்த பாட்காஸ்ட்டில் உங்கள் கேள்விகள் இடம்பெறணும், இல்லை நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ அது மட்டும் இல்லாமல் RJ_Mano.passion@gmail.com உங்களுக்கு அவைலபிளாக இருப்பேன். ஓகே, இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி டாபிக் ரொம்ப முக்கியமானதுங்க. எனக்குள்ளேயே வாழ்க்கையில் நிறைய இடங்கள் இது நடந்திருக்கும். நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, சில நேரங்களில் புட் டவுன் பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து தோல்விகள் நம்மளை தொடர்ந்து இருக்கும். ஸோ அடுத்தவங்க நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த இன்சல்ட் பண்ணும்பொழுது நமக்குள்ளே ஃபஸ்ட்டு வர வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, வரக்கூடியது என்னென்னு பார்த்தோம்னா அந்த கோவம் தான். எப்படியாவது அவனை வந்து நம்ம திருப்பி இன்சல்ட் பண்ணிடணும், திருப்பி அடிச்சிடணும், இந்த மாதிரி பயங்கர கோவம் வரும். ஆனால் ஏதோ ஒருத்தர் எந்த ஒரு மனநிலையில் இருக்கார் இல்லைன்னு தெரியாமல் அவர் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையிலேருந்து நம்மளை இன்சல்ட் பண்ணும்பொழுது நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணணும்? ஸோ அவர் பண்ணிட்டு போயிடுறாரு. பட் ஆனால் நம்ம எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இன்சல்ட் பண்ணும்போதோ, இல்லை உங்களை புட் டவுன் பண்ணும்போதோ, உங்களை கீழே தள்ளும் பொழுதோ, உங்களை அவமானப்படுத்தும் பொழுதோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி விலகி இருக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அது ஏன் நம்ம இருக்கணும்? நம்மளை ஒருத்தன் கேவலப்படுத்துகிறான், அவனை அசிங்கப்படுத்துகிறான், நான் திருப்பி அடிச்சிடக்கூடாதா அப்படின்னு நினைக்கலாம். நம்ம அடிச்சிடக்கூடாது அப்படின்றதான் ஆன்சருங்க. ஏன்னா அவனோட பிரச்சனைகளோடு சேர்ந்து நம்மளுக்கும் ஒரு பிரச்சனை கொடுக்க அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறாம அதுக்கு ரியாக்ட் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம ரூல் பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு இன்சல்ட்டோ இல்லை நம்மளை வந்து கீழே தள்ளும்பொழுதோ நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயே யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்திடுறாரு, இல்லை உங்களுடைய வேலை நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க உங்களை வேணும்னே வந்து உங்களை கோவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோன்னா செக் த இன்சல்ட் சொல்லுவாங்க. எப்படி செக் த இன்சல்ட்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இன்சல்ட் வந்து ரியலாகவே அவங்க ட்ரூவாகவே பண்ணுறாங்களா, இது ரியலாகவே நம்ம வந்து கோவப்படணுமா, இல்லை இது ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் யோசிக்கணும். இதுக்கெல்லாம் டைம் இல்லைப்பா அப்படின்றது நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் உங்கள் மனநிலையை சந்தோஷமாக வச்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷங்கள் தொடரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எவாலுவேட் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட் செக் த இன்சல்ட். ஸோ யார் இதை பண்ணுறா, எதுக்கு பண்ணுறாங்க, இது எங்கே வந்தது, எந்த சூழ்நிலையில் வந்தது அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ரியலாகவே இதை வந்து அவங்க மனசார பண்ணியிருப்பாங்களா, இல்லை அவங்க மனசார பண்ணால் கூட ஏன் இந்த நேரத்தில் அவங்க பண்ணுறாங்க, இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணுமா, இந்த ரியாக்ட் பண்ணும்பொழுது என்னென்ன விளைவுகள்லாம் இருக்கும் இப்படின்ற எல்லா விஷயத்தையும் டக்குன்னு திங்க் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஒரு இன்சல்ட் பண்ணும்போது இதெல்லாம் திங்க் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இடம்பெறலாம். ஆனால் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஸோ இது எல்லாமே நம்ம சாய்ஸ், எப்படி எடுத்துக்கிறோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுல தானே இருக்குது. ஸோ இதே இது ரியாக்ட் பண்ணிவிட்டு கோவப்பட்டு அவனை அடிச்சுட்டு ஆனால் அதே பிரச்சனையில் நம்ம ஒரு 5 நாள் 10 நாள் நம்ம லைஃப்பில் பிரச்சனைகள் வருதுன்னா அது ஓகேவா, இல்லை அந்த இடத்துல நம்ம மறப்போம் மன்னிப்போம் சொல்லிட்டு விட்டுட்டு ஓகே இது நம்மளுக்கு தேவையே கிடையாது இக்னோர் பண்ணிட்டு போகும்பொழுது அந்த நேரத்தில் அது முடிஞ்சிடுது. அடுத்து வாழ்க்கையில் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம மாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது முக்கியமாக அப்படின்ற அந்த ப்ரையாரிட்டி, இந்த ப்ரையாரிட்டைசேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுலேயே உங்களுக்கு தெரிய வரும்
வரும். ஸோ 2வது பார்த்தோம்னா செக் அவர் ஆங்கர். ஸோ சடனாக உடனே அந்த இன்சல்ட் வருது, இல்லை அந்த ஒரு பிரச்சனை வருது, நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி இதில் நிறையா வேஸ் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப லீஸ்ட் வேவாக எதை வச்சுக்கணும்னா ஆங்கிரி பண்ணணும். ஒரு சில இடங்களில் நம்ம ஆங்கர் காமிச்சு தான் ஆகணும். அதாவது நம்மளை தெரியாமல் வேணும்னே மீண்டும் வந்து நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஆங்கர் வந்து ஒரு வீக்கஸ்ட் பாசிபிள் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கும்பொழுது அந்த டேக் த இன்சல்ட் நம்ம எடுத்துக்கிறோமா, இல்லை அந்த இன்சல்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு சீரியஸாக எடுத்துக்கிறோமா, இல்லை அதுக்கு வந்து நம்ம அந்த இன்சல்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம டெலிபரேட்டாக நம்ம எப்படி வந்து அதை நம்ம காமிக்க போகிறோம். அதுக்கு சில நேரங்களும் ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணிடுவோம். அந்த ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணும்போது கடைசியில் ஹாஸ்பிட்டலில் நம்ம எண்டப்பாக இருக்கலாம், இல்லைனா போலீஸ் பிடிச்சி போயிடலாம். இந்த மாதிரி நிறையா விளைவுகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம ஆங்கிரியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஆங்கிரியை அந்த நேரத்தில் எப்படி நமக்கு இம்பேக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம். அவனை அந்த நேரத்தில் அடிச்சிடலாம், நம்ம பிரியாளுன்னு காமிச்சிடலாம். பட் ஸ்டில் அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கை நிம்மதியும் சந்தோஷம் தொடரணும்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இக்னோர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. விலகி இருங்கள் அப்படின்றத தான் நிறையா பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் அவர் இம்பல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இம்பல்ஸ் வந்து தட் மே ஆர் மே நாட் கோ வித் ஆங்கர் இஸ் டு ரிட்டர்ன் த இன்சல்ட்னு சொல்லலாம். ஸோ இம்பல்ஸ்ன்றது ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆங்கரில் உங்களுக்கு அந்த இன்சல்ட் வரும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த வரலை அப்படின்னா அதை கிளவராக அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து துடிப்பாக அதை வந்து திருப்பி போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் காம் டவுனாக அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. காம் டவுனாக ஹேண்டில் பண்ணணும்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு விளைவுகளை யோசிக்கணும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்னென்ன நடக்கலாம், இதனால் என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், நம்ம லைஃப்பில் என்னென்ன ஒரு இம்பேக்டை இது க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கோணங்களில் நம்ம மனசில் உடனே ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு அதில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும்போது இந்த இன்சல்ட்டோ இல்லை மற்றவங்க நம்ம வேணும்னே நம்மளை வந்து புண்படுத்தும் பொழுதோ நம்ம ஈஸியாக அதிலேருந்து வெளிவந்துடலாம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபைண்ட் சம்திங் டு லாஃப் அபவுட். அந்த இடத்துல கோவம் வருது, அவன் போயிட்டான், இருந்தாலும் அதை நீங்கள் அந்த இடத்துலேருந்து விலகி வந்துட்டீங்க, பட் இருந்தாலும் நம்மளை அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நடந்து சிரிக்கலாம். உங்களுக்கு நடந்த நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள், உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பேசி நீங்கள் அந்த விஷயத்திலேருந்து வெளியில் வரலாம். ஏன்னா நிறைய நேரங்கள் நம்ம ஈஸியாக வெளில வர முடியாதுங்க. நான் ஈஸியாக சொல்லிடலாம், பட் ஆனால் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவன் இப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டு மனசில் அது சைக்கிளாக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம கொடுக்கணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நல்ல நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை ஒரு படம் பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம், இல்லை அதுலேருந்து வெளியே வருவதற்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸ், ஒரு ரன்னிங், ஒரு வாக்கிங், ஒரு ஜாக்கிங், இந்த மாதிரி எதனால ஒரு பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு பேட் கிளவுட்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டர் ஸ்டில் இக்னோர் த இன்சல்ட். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் இதில் எதுவுமே பண்ண முடியலப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியில் நீங்கள் என்ன பண்ண வேணும்னா ஸோ அந்த இன்சல்ட்டை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணியே ஆகணுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஸோ யாரோ ஒருத்தவங்க அவங்களோட பிரச்சனைகளோட, அவங்களோட அந்த கிரன்ச்சோட, அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட் மைண்டோட உங்களை இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, உங்களுக்கு உங்கள் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் அதுக்கு ஏன் இடம் கொடுக்கணும்? திருப்பி அதை நீங்கள் ரிட்டனாக கொடுக்கும்பொழுது அது உங்களுக்கு ரொம்பவே அதை டபுள் மடங்காக அவங்க நினச்சது சாதிக்க தான் செய்கிறாங்க. அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சோகமாகவோ ரொம்ப கோவமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் ரியாக்ட் பண்ணும்போது அவங்க ஜெயிச்சிடுறாங்க, நம்ம தோற்றுறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணும்போது, புண்படுத்தும் பொழுது, இல்லை வந்து நம்மளை வந்து புட் டவுன் பண்ணும்பொழுது நம்ம ஜாக்கிரதையாக நம்ம முழிச்சுக்கிட்டு அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு விலகி இருந்து நம்ம லைஃப்பை ரொம்ப ஜாலியாக லீட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதுதான் இந்த எபிசோடில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய இந்த ஒரு 5 டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த டைம் வந்து ஒரு இன்சல்ட்டோ இல்லை உங்களை புட் டவுன் பண்ணும்பொழுதோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணி எப்படி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எந்த ஒரு மனசில் டிஸ்டர்ப் ஆகாமல் நிம்மதியாக உங்கள் லைஃப்பை தொடர்ந்து கண்டினியூவாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன RJ1__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் கரெக்ட் பண்ணலாம். உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட தாட் எல்லாத்தையும் எனக்கு வந்து நீங்கள் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேசலாம். அது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் RJ1__ இந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு எபிசோடில் உங்களுக்கு சூப்பரான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது RJ மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ மனோ தமிழ் இம்ப்ரூவ்மெண்ட், தமிழ் செல்ஃப் பாட்காஸ்ட். ஸோ இது உங்களோட நம்பிக்கை. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் எந்த பாட்காஸ்ட் பார்க்காமல் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் Spotify இல்லை Apple பாட்காஸ்ட் லிசன் பண்ணிட்டீங்கன்னா 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களுக்கு நிறைய பேர் ரீச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பிகளே ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்றைக்கி மீட் பண்ணதில். அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேயில் சந்திக்கிறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் எல்லாமே சந்தோஷமாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது தொடர்ந்து உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். டேக் கேர் நண்பா, நன்றி.